வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் மணி அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகோம்ஸ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். 50 நாட்கள் பொறுத்திருங்கள் அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு. ஊழலை ஒழிப்பதில் பின்வாங்க மாட்டேன், கருப்பு பணத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும், இன்னும் 50 நாட்கள் பொறுத்திருங்கள், நீங்கள் விரும்பும் இந்தியாவை உங்களுக்கு அளிப்பேன் அப்படின்னு நாட்டு மக்களுக்கு பிரதமர் சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்பு வந்த அன்னைக்கு ஃபேஸ்புக்கில் நீங்கள் கமெண்ட் போட்டிருந்தீங்க, வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை, ஊழல் எலிகள் வெளியே வர்றதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு, ஒரு ஹானஸ்ட் அட்டாக் கரப்ஷன் மேலே அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. 5 நாட்கள் போயாச்சு, எப்படி அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கீங்களா? எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஏன்னா இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, கருப்பு பணத்தை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான ஒரு இது இல்லை. இதுவரை சேர்த்து வைத்த கருப்பு பணம் வெளியில் கொண்டு வந்துட்டு அதை ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டு, அதே நேரம் ஃபேக் கரன்சிஸ், போலி ரூபாய் நோட்டுகள், அதையும் வெளியில் கொண்டு வந்து ஃபுல்லாக ஃப்ளஷ் அவுட் பண்ணிவிட்டு புதிய நோட்டுகளை ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிற ஒரு முற்றிலுமாக ஒரு எக்கானமியிலேருந்து, எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு நாட்டின் பொருளாதாரத்திலிருந்தும் அந்த கருப்பு பணத்தை ஒழிக்க முடியுமான்னு முற்றிலுமாக ஒழிக்க முடியாது. ஆனால் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் அது மேனேஜ் பண்ண முடிகிற நிலையில் இருக்கு. ரெண்டுக்கு என்ன வேறுபாடு நீங்கள் சொல்கிறதுல? முற்றிலும் ஒழிக்கிறதுங்கிறதும் இதுவரைக்கும் சேர்த்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறத எப்படி வேறுபடுத்தி புரிஞ்சுக்கிறது? கட்டுப்படுத்தப்பட்ட கருப்பு பணம்ங்கிறது, அதாவது எந்த ஒரு எக்கானமியும் நீங்கள் அது செயல்படும் போது ஒரு இடத்துல அதில் லூப்ஹோல்ஸ் இருக்கத்தான் செய்யும். 100% ஃபுல் ப்ரூஃபான எந்த ஒரு சிஸ்டமும் உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது. ஆனால் எல்லா நாடுகளும் அதை கட்டுப்படுத்தப்பட்ட முறையில், நிர்வாகத்திற்கு ஈஸியாக இருக்கிற முறையில் நிர்வகிக்க முடிகிற அளவில் அதை மெயின்டைன் பண்ணும். ஆனால் இந்தியாவில் தரிகட்ட நிலையில் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் ஊழல் மிகப்பெரிய அளவில் எல்லா செக்ஷன்லையும் பருகி, மேலிருந்து கீழே வர ஊழல் வயப்பட்டு மக்களையும் ஊழல்வாதிகளாக மாற்றி இருக்கிற ஒரு சிஸ்டமை தான் நாம் இப்போ பார்க்குறோம். அப்போ அதை நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே இருந்து, ஊழல் வயப்பட்ட ஒரு சுற்றிலும் எல்லா இடத்துலையும் ஊழல் வயப்பட்டிருக்கிற ஒரு நிலையிலிருந்து அந்த எதிர்ப்பு சிஸ்டத்துக்குள்ளேருந்து வருகிற ஒருவர் இதை தடுப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறாருன்னா அதில் எல்லா விதமான சங்கடங்களும் இருக்கத்தான் செய்யும். அதைத்தான் நாம் பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் 2-3 விஷயங்கள் இருக்குது. நேரம் கருதி எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்கிறோம். ஒன்று முதல்ல ஊழல்னா என்ன, கருப்பு பணம்னா என்ன, கள்ளப்பணம்னா என்ன, இதை பற்றி புரிதல்லே இருக்கக்கூடிய கோளாறால் தான் இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா டிமானிட்டைசேஷன் சொல்லக்கூடிய இந்த விஷயம் பணத்தோட மதிப்பை குறைப்பது என்பது, ரத்து செய்வது என்பது பொருளாதார நிபுணர்கள் அஞ்சி நடுங்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. கடந்த 100 ஆண்டு கால வரலாறுல பார்த்தீங்கன்னா இது போன்ற டிமானிட்டைசேஷன் செய்த கண்ட்ரீஸில் பெரும்பாலான நாடுகளில் அது தோற்று போயிருக்கிறது. பாப்புலேஷன்ஸ் கம்மியாக இருக்க நாடுகளில் வேணால் வெற்றி பெற்றிருக்கலாம். இந்தியா போன்ற மிகப்பெரிய நாட்டில் அதனுடைய வெற்றி என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன்னொன்று, கருப்பு பணம் என்பது 95% மேல் அது பணமாக கிடையாது. அது ரியல் எஸ்டேட்டா, பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸா, கோல்டா, பனாமா பேப்பர்ஸா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம். இந்த 5% எடுப்பதற்கு இவ்வளோ பெரிய துயரத்தை மக்கள் அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி 500 ரூபாய் என்பது ரொம்ப சாதாரணமாக ஒரு காமன் மேனோட மணி. ஊழலை ஒழிப்பது தான் நம்முடைய பிரதமரின் நோக்கம் என்றால் 4 லட்சம் கோடி வாராக்கடன் இருக்கிறது. 5 லட்சம் கோடிக்கு மேல் கருப்பு பணத்தை வைத்திருப்பவர்கள் அவங்களோட லிஸ்ட்டை கொடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்குது. அதற்கு இந்த அரசு பதில் சொல்ல மறுக்கிறது, முடியாது என்று சொல்கிறது. 70 லட்சம் கோடி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணம், அதை நம்மால் கொண்டு வர முடியவில்லை. இவருடைய தேர்தல் அறிக்கையில் இவர்கள் மிகப்பெரிய அளவில் வார்த்தை ஜாலங்களை வீசினார்கள். அதில் எதுவுமே செய்ய முடியாமல் தோற்று போன ஒரு அரசு பிளேயிங் டு த கேலரிஸ்னுவாங்க, அதைத்தான் அவர்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு துயரம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு பிபிசியில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாளர் சொல்லுகிறார், சுதந்திர இந்தியா வரலாறில் இது போன்று உங்களுக்கு பப்ளிக் லைஃப் டிஸ்டர்ப் ஆனது இந்தியாவில் கிடையவே கிடையாது. இதனோட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் எதிர்பார்த்த பலன் இதில் வரப்போவது கிடையாது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் கேஷ் எக்கானமியை ஒழிச்சிட்டு டோட்டலாக அந்த கிரெடிட் சைடு எக்கானமிக்கு போகணும்னு பார்க்குறாங்க. இந்தியா மாதிரியான நாடுகளில் இவ்வளோ பெரிய நாட்டில் கேஷ் எக்கானமி இவ்வளோ தூரம் இருக்கக்கூடாது என்பது உண்மை. அது கண்டிப்பாக அது குறையும், காலப்போக்கில் அது குறையும். ஆனால் அதற்கான வழி என்பது இது கிடையாது. பிரதமர் அவர்கள் நவம்பர் 8ஆம் தேதி அந்த அறிவிப்பு வெளியிட்ட பிறகு அதற்கு அடுத்து 2-3 நாட்களில் முக்கியமான செய்தி பத்திரிகைகளில், தினசரி பத்திரிகைகளில், பேடைம் போன்ற முக்கியமான அந்த நிறுவனங்கள் அவர்களுடைய விளம்பரங்களை கொடுக்கிறார்கள். ஆகவே இது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் புரிந்தால்தான் இது எவ்வளவு பெரிய துயரம் என்று நமக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இல்லை, 50 நாட்கள் பொறுத்திருங்கள் அப்படிங்கிறது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதை தானே பார்க்கணும். ஏன் பொறுத்துக்கணும்? இவர்கள் ஏதாவது பொறுத்து கொண்டார்களா? இதை வரவேற்றிருக்கக்கூடிய அத்தனை பெரிய கார்பரேட்டர்களும் அவர்கள் என்ன தியாகம் செய்தார்கள்? யார்கிட்ட கருப்பு பணம் இருக்குது? கருப்பு பணம் என்பது அதாவது தெருவில் போகிறவங்ககிட்ட, உங்ககிட்ட எங்கிட்ட இருக்க 100, 500, 1000 உருவது கிடையாது.
அது குறித்த புரிதலையே இவர்கள் கொச்சைத்தனமாக படுத்தி விட்டார்கள். 2-3 ஆண்டுகளாக பிஜேபி சொன்னது என்பது கருப்பு பணம் என்பது ஏதோ ரொக்கமாக இந்தியாவுக்குள்ளேயும் வெளியிலேயும் இருக்கிறது, சாக்கு மூட்டையில் கட்டி வைத்திருக்கிறார்கள் என்ற புரிதலே தவறானது. 5% இருக்கிறது உண்மை. ஆனால் அதை வெளியில் கொண்டு வருவதற்கு இவ்வளவு பெரிய துயரத்தை மக்கள் பட வேண்டிய அவசியம் கிடையாது. 2005 அல்லது 6ஆம் ஆண்டுகளில் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் குறிப்பிட்ட ஆண்டுக்கு முன்பு இது பிரிண்ட் செய்யப்பட்ட நோட்டுகளை வந்து நீங்கள் வங்கிகள் கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம் என்ற பொழுது அப்போது மிகப்பெரிய எதிர்ப்பை பாஜக தெரிவித்தது. இன்னொன்று, இது போன்ற அறிவிப்புகளை வழக்கமாக பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் தான் வெளியிடும். 1978 மொரார்ஜி தேசாய் அரசாங்கத்தில் 1000, 5000, 10,000 ரூபாய் நோட்டுகளை அவர்கள் வந்து செல்லாது என்று அறிவித்த பொழுது அந்த அறிவிப்பை வெளியிட்டது ரிசர்வ் வங்கி. ஏன்னா அது மானிட்டரி அட்ஜஸ்ட்மெண்ட். இன்றைக்கு அதை பிரதமர் வெளியிடுகிறார். இன்னொன்று, அந்த காலகட்டத்தில் வங்கியில் பணிபுரிந்தவர்களே கூட வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் கூட அதை பார்த்தது கிடையாது என்று. ஆனால் இன்றைக்கு 500 ரூபாய் என்பது ஒரு காமன் மேனோட மணி. அது இல்ல, ரிசர்வ் பேங்க் அறிவிப்புக்கும் மோடி அறிவிப்புக்கும் என்ன வித்தியாசம்? பொலிட்டிக்கல் அறிவிப்பா மாறிடுச்சுன்னு ஏன் அந்த அளவுக்கான இப்ப 46 சுதந்திரத்திற்கு முன்பு வந்த அறிவிப்பை கூட அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்றைக்கு இருந்த சென்ட்ரல் பேங்க் தான் அதை செய்தது. 78 வந்து மொரார்ஜி தேசாய் அரசாங்கத்தின் பொழுது ஐஜி பட்டேல் வந்து அவர் வந்து ரிசர்வ் பேங்க் அவர் தான் அதை செய்கிறார். இன்றைக்கு பிரதமர் செய்கிறார். பிரதமர் செய்கிறார் என்பது அதனுடைய கஷ்டமும் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. 2வது வந்து எல்லாத்தையும் நான் தான் செய்வேன், எல்லாவற்றுக்கும் வந்து சகலமும் வந்து ஒரு தனிநபரை சார்ந்த ஒரு விஷயம் என்ற போன்ற ஒரு தோற்றம். ஓகே, அதை கூட நீங்க விட்டுருங்க, அந்த விவாதத்தை கூட நம்ம போக வேண்டாம். இதனுடைய பலன் என்ன என்று இன்னைக்கு வந்து உங்களோட ஏடிஎம்ஸ் வந்து உங்களால ரீகன்ஃபிகரேட் பண்ண முடியல. இன்னொரு முக்கியமான அபாயகரமான விஷயம் இருக்கிறது. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. நேற்றிலிருந்தே கிரெடிட் கார்டு சர்வர்ஸ் வந்து கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் 72 மணி நேரத்தில் உங்களுக்கு நிலைமை சீரடையவில்லை என்றால் மிக மிக கஷ்டமான ஒரு சூழல் ஏற்படும். கார்டு வச்சிருக்கவங்க இன்னைக்கு இந்த அறிவிப்பை வரவேற்கிறார்கள், அவர்களுக்கு பாதிப்பில்லை. அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது தான் இது எவ்வளவு பெரிய துயரம் என்று தெரியும். நீங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்ணாம இதை பண்ணியிருக்காங்க இவங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, இந்தியா வந்து கிராமங்களில் வாழ்கிறது. 6,80,000 கிராமங்கள் இருக்கின்றன. எவ்வளவு வங்கி கிளைகள் இருக்கின்றன? சிட்டிஸ்லயாவது சார் நீங்க வந்து இன்னும் 2-3 வாரங்களில் இதை சமாளித்து விடலாம் நம்புகிறோம். கிராமங்களில் என்ன ஆக போகுதுன்னே தெரியாது. இவ்வளவு பணத்தை நீங்க எப்படி போய் அங்க வைக்க போறீங்க? சாதாரணமாக விவசாயிகள், நடுத்தர வியாபாரிகள் எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு 500 ரூபான்றது ரொம்ப சாதாரணமா இருக்கு. ஆகவே இதனுடைய தீவிரத்தன்மை தெரியாமல் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. இது எதிர்பார்க்கப்பட்ட இவங்க ப்ராமிஸ் பண்ற பலனை கண்டிப்பாக கொடுக்க போவது கிடையாது. அவர் சொல்கிற அந்த வார்னிங்ஸ் எல்லாமே மறுக்கக்கூடியது அல்ல. எல்லா வார்னிங்ஸும் கவனம் கொடுத்து கேட்கக்கூடிய ஒன்று தான், அதில் குறைகள் இல்லை. ஆனால் இந்த திட்டத்தில் உள்ள ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு பார்க்கணுன்னா, இந்த அனைத்து கருப்பு பணத்தையும் 5% சொல்கிறார், 25 to 30% கருப்பு பணமாக இருக்கிறதுங்கிறது தான் புள்ளி விவரம் சொல்கிறது. எங்கே அவ்வளவு தூரம் கேஷாக யாருதுன்னா, ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் பார்க்குறோம் எவ்வளவு கட்டுக்கட்டாக எவ்வளவு கோடிகளில் பணம் நாடு பூராவும் பிடிக்கப்படுகிறது அப்படி. ஆக கேஷாக சேகரித்து வைக்கிற ஒரு இது வந்து எப்போவுமே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ட்டே இருக்குது. 2வது கண்டெய்னராக மணி வந்து கத்தையாக நோட்டுகள். இது எல்லாமே இந்த கருப்பு பணம் வந்து பணமாக இது பண்ணுறதுக்கு சாமானிய மக்களுக்கு கூட புரியிற மாதிரியாக ஒரு இதில் சொல்லணும்னா இந்த 2 உதாரணத்தை தான் சொல்ல முடியும். ஆக 25 to 30% சேர்த்து வைக்கப்படுகிற பணமாக, கரன்சி நோட்டுகளாக சேர்த்து வைக்கப்படுகிற கருப்பு பணம், பதுக்கப்படுகிற கருப்பு பணம் இது யார்கிட்ட இருக்குங்கிறது, யாரெல்லாம் நேர்மையான முறையில் வரியை கட்டாம இல்லை ஏமாற்றுகிற, பதுக்குகிற, எல்லா விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல வருகிற கருப்பு பணமாக அரசுக்கு தெரியும், யார்கிட்ட இருக்குங்கிறது தெரியும். நேரடியா நடவடிக்கை எடுத்திருக்கலாம். 100 கோடி மக்களும் போய் ஏடிஎம்ல நாட்கணக்கில் வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாம அன்றாட வாழ்க்கையை வாழ முடியாம ஒவ்வொரு இடங்கள்லையும் அவமானங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நிலைமை தேவையே இல்லையே, கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறதான வாதம். அதுதான் இதுல பிளஸ் மைனஸ்னு நான் சொல்ல ஆரம்பிச்சது. அதுதான் பிளஸ் முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் மைனஸ் சொல்றேன். பிளஸ்ங்கிறது நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, இது திடீரென்று அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்போ நடவடிக்கையோ இல்லை. இது சார்ந்த பல புள்ளிகள், பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இந்த புள்ளிகளை இணைப்பதில் தான் இதனுடைய சக்சஸ் இருக்குது. முதல்ல அனைவருக்குமான ஆதார், வங்கி கணக்குகள், ஜன்தன் யோஜனா வங்கி கணக்குகள், மானியத்தை அதில் கொண்டு போய் சேர்க்கிறது. 2வது பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்டில் செய்யப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் ஆக்டில் செய்யப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ், இது எல்லாவற்றையும் சேர்த்து தான் இந்த ஆக்ஷனுக்கான இந்த நிலையில் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இந்த இதுக்கு வராங்க. 2வது வாலண்டியராக நீங்கள் வந்து உங்களுடைய கணக்குகளை ஒப்படைங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு 65,000 கோடி கிடைக்குது. அதுக்கப்புறம் ரேட்ஸ் மூலமாக கிடைத்தது 1 லட்சத்துக்கு கிட்ட வருது. ஆக இந்த கோடிகளையெல்லாம் தவிர்த்து அந்த கவர்மெண்ட் ஒரு வார்னிங் கொடுக்கும்போது அதை காதில் வாங்கி கொள்ளாமல் பதுக்கிய பணம் தான் இப்போ வெளியில் வருது. ஆனால் அதை எப்படி ஃப்ளஷ் அவுட் பண்ணுவீங்க? அப்போ ஒரு குறிப்பிட்டாப்புல ஒரு 2 நாள் 3 நாள்ங்கிற டைம் கொடுத்துட்டு நீங்கள் அவ்வளோத்தையும் கொண்டு வர வேண்டிய ஒரு எமர்ஜென்சி போன்ற ஒரு நிலை தான் இருக்குது. இப்போ ஃப்ளஷ் அவுட் பண்ணியாச்சு. ஆனால் இதில் என்னென்னா, 2000 ரூபாய் நோட்டுங்கிறது ஃபாஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ரீடிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஒரு வழியாக அவங்க பார்த்துருக்கலாம். 2000 ரூபாய் ஹையர் டினாமினேஷன் ஏன்
பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு நான் யோசிக்கிற பதில் வந்து அதாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஏடிஎம் மூலமாகவோ பேங்க் மூலமாக இவ்வளவு பணத்தையும் ரீப்ளேஸ் பண்ணணுங்கும்போது அந்த ஹையர் டெனாமினேஷன் இந்த டிஸ்ட்ரிபியூஷனை எளிதாக்குகிறது அப்படிங்கிறதான். அடுத்து அதிலிருந்து கருப்பு பணம் வராதா, இல்லை ஃபேக் நோட்டீஸ் கரன்சிஸ் வராதான்னா கண்டிப்பாக வரும். ஆனால் இப்போதைக்கு இந்த நிலைமையை சீரமைக்கிறதுக்கு அது உதவுது அப்படிங்கிறது தான். அடுத்தாப்புல ஏடிஎம்ஸ் எல்லாம் பாதி 2 லட்சம் ஏடிஎம்ஸ் இருக்குன்னா அதில் 1.25 ஏடிஎம்ஸ் தான் சரியாக இயங்குகிறது, மற்ற எல்லாம் ரிப்பேராக இருக்குது. இதையெல்லாம் சரி பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் தான் மைனஸ். ஆனால் கிராமங்களில் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல கடந்து போக முடியுமா? இதெல்லாம் சரி பண்ணியிருக்கலாம்னு அவ்வளவு எளிதா கடந்து போகக்கூடிய அளவுலயா பிரச்சனை இருக்கு? ஏற்கனவே 1 நாள் 2 நாள் பொறுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. இப்போ அப்புறம் ஜெட்லியே 3 வாரங்கள் ஆகும்னு சொல்றாங்க. இப்போ 50 நாட்கள் ஆகுங்கிறாங்க. ரிசர்வ் வங்கி இல்ல நீங்க டிசம்பருக்கு அப்புறமும் மாத்திக்கலாங்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் வேற வேற துணியில வேற வேற கருத்தை சொல்லிட்டே இருக்கு. நீங்க வந்து பதற்றப்பட வேண்டாம், பணத்தை மாத்துறதுக்கு பதற்றப்பட வேண்டாம்னு சொல்றாங்க. என்ன பதற்றம்? சாப்பாட்டுக்கு காசு இல்லாத போது பதற்றம், காய்கறி வாங்க முடியாத போது பதற்றம், மருத்துவமனைக்கு போக முடியாத போது பதற்றம், திருமணம் நின்னு போகுதேங்கிற பதற்றம், இறப்பு வீடுகள்ல அந்த காரியங்களை செய்ய முடியலங்கிற பதற்றம். இதெல்லாம் நீங்க எப்படி தள்ளி போட முடியும்? இதுல நிர்வாக சிக்கல்னு ஒற்றை வார்த்தையில எப்படி சொல்லுவீங்க? ஒற்றை வார்த்தை இல்ல, இந்த சிக்கல்கள் எல்லாமே மிக கடுமையானவை. இது எல்லாமே வந்து அரசு பதிலளிக்க வேண்டியவை. ஆனா இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கான மாற்று நடவடிக்கைங்கிறது என்ன மாதிரியாக செயல்படுத்தி இருக்க முடியுங்கிற பாசிபிலிட்டியை நாம பார்க்கணும் இல்லையா? இவ்வளவு கருப்பு பணத்தையும் வெளியில கொண்டு வரது, ஃபிளஷ் அவுட் பண்றது, டோட்டலா ஃபிளஷ் அவுட் பண்றதுங்கிறது வேற எந்த நடவடிக்கையின் மூலமாக சாத்தியமாகி இருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரியான ஒரு டெட்லைன் கொடுத்துட்டு அதிரடியாக எடுப்பதை தவிர வேற வழியே கிடையாது. ஏன்னா வாலண்டியரா நீங்க சரண்டர் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கும் நாம கேட்கறது இல்லை. பில் போடாமல் எத்தனை ட்ரேடிங் நடக்குது. ஆக எல்லாத்துக்கும் சிஸ்டம் இருக்கு. சிஸ்டத்தை பூரா நீங்க கொலாப்ஸ் பண்றீங்கும்போது இந்த மாதிரியான சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு முதல் ஊழல் வந்து ஜீப் ஸ்கேம் 80 லட்சத்தில் ஆரம்பிக்குது. இன்று வரை எத்தனை ஸ்கேம்? அதில் இருக்கிற அந்த ஊழல் பணம் மாத்திரம் இருந்தால் இன்னைக்கு இந்தியாவில் சாமானியர்களோ ஏழைகளோ இருந்திருக்கவே மாட்டாங்கங்கிற அளவு. அப்போ அந்த ஊழல் பணம் எவ்வளவு தூரம் மக்களை வந்து இன்னும் அவங்களுடைய ஏழ்மை நிலையிலேயே வைத்திருக்குங்கும் போது தான் இதனுடைய எனார்மிட்டி புரியும். அப்போ இன்னைக்கு மக்கள் கியூவில் நிற்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கிறதெல்லாம் நாம எவ்வளவு தூரம் ஊழலை வளர்த்து விட்டு இருக்கிறோம், அதிலிருந்து நாம எப்படி வெளியில வருது? இந்த எனார்மிட்டி மக்களே பிராயச்சித்தம் தேடுறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆமா, மக்கள் தான் தப்பு செஞ்சிருக்காங்க. கார்ப்பரேட்ஸ் அரசியல்வாதிகளை தவறு செய்யல, முழுக்க மக்கள் தான் தவறு செய்திருக்கிறார்கள். அதற்கான தண்டனையை தான் தாங்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்களுக்கு வாக்களித்ததற்கான தண்டனை மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பிளாக் எக்கானமி. பிளாக் மணியை விட நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது பிளாக் எக்கானமி. ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அது எப்படி ஜென்ரேட் ஆகுது என்ற புரிதல் இல்லாமல் தான் இன்னைக்கு இதை செய்யறோம். மோடி அரசு வந்த பிறகு என்ன சொல்றாங்க? டார்கெட்டட் பிடிஎஸ்ன்றாங்க, டார்கெட்டட் சப்சிடிஸ்ன்றாங்க. அப்போ பிளாக் மணியை ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு மட்டும் உங்களுக்கு டார்கெட்டட் அசால்ட் இருக்காதா? அது எல்லாரும் அனுபவிக்கணுமா? இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் தெருவில் நிற்கிறாங்க. பிச்சைக்காரர்களை போர் மக்கள் தெருவில் நிற்பதற்கு யார் காரணம்? நீங்கள் சொல்வது போல சுயமரியாதை இழந்து என் பணத்தை எடுப்பதற்கு நான் ஏன் மணி கணக்கில் தெருவில் நிற்க வேண்டும்? வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தது. நீங்க வந்து இவ்வளவு விமர்சனம் பண்றீங்க மத்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு, உங்களுடைய பிடித்தமான நடிகர் நடிக்கக்கூடிய படத்துக்கு டிக்கெட் வாங்குவதற்கு நீங்க வந்து நாட்கணக்கில் உங்களால வந்து மணிக்கணக்கில் கியூல நின்று டிக்கெட்லாம் வாங்க முடிகிறது. நாட்டோட நலனுக்கு வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கிற போது இந்த மாதிரியான சின்ன சின்ன அசௌகரியங்களை கூட உங்களால ஏத்துக்க முடியாதாங்கிற கேள்வி. அது அகைன் இது எங்க வருதுன்னா நேஷனலிசம், தேசபக்தி அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை. அதுல வந்து முடியுது. எல்லாருமா தங்களுக்கு பிடித்த நடிகர்களோட படத்தை பார்ப்பதற்காக தெருவில் வந்து நிற்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நடிகர் நடிக்கக்கூடிய ஒரு படம் வருகிறது, எல்லோரும் போய் நிற்கிறார்கள். நீங்கள் நின்றீர்களா? நான் நின்றனா? மேடம் நின்னாங்களா? இவையெல்லாம் வந்து மக்களின் துயரங்களை, துன்பங்களை கொச்சைப்படுத்தக்கூடியது. இந்த 2 நாட்களில் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து ஃபாரின் மீடியா என்ன எழுதுன்னு கொஞ்சம் எல்லாருக்கும் நெட் கனெக்ஷன் இருக்குது. இன்டர்நேஷனல் மீடியா என்ன எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா எழுதாததை அவங்க எழுதுறாங்க. இன்னைக்கு இது போன்ற ஒரு பப்ளிக் லைஃப் டிஸ்டர்ப் ஆனதே கிடையாது. அப்படிப்பட்ட அவங்க இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு புரியாத விஷயம், பிஜேபி இஸ் அ பார்ட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ். அவங்க வந்து அடிப்படையில் வர்த்தகர்கள், சிறு வியாபாரிகள் தான் அவருடைய வாக்கு வங்கி என்பது. 2001 வாஜ்பாய் அவர்கள் 1000 ரூபாய் நோட்டை கொண்டு வந்தது பொழுது கூட உங்களுடைய கான்ஸ்டிடுவன்சியை திருப்திப்படுத்துறதுக்கு கொண்டு வந்தீங்கன்னாங்க. இன்னைக்கு அதிகமாக அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 16 ஆண்டுகளில் ஏற்பட்ட வளர்ச்சி என்பது வந்து 500 ரூபாய் இல்லாதவர்களே கிடையாது. இது கருப்பு பணத்தை எடுப்பதற்கு இது கிடையாது வழி. இந்த புரிதலே முதல்ல தவறு. இது வந்து நான் ஏன் கஷ்டப்படணும்? 50 நாட்கள் நான் ஏன் கஷ்டப்படணும்? கருப்பு பணத்தை வச்சிருக்கவங்களை நீங்க என்ன அவங்களை கஷ்டப்படுத்திட்டீங்க? உச்சநீதிமன்றம் கேட்கக்கூடிய எந்த கேள்விகளுக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. இன்றைக்கு எல்லா கட்சிகளும் தான் எதிர்க்கிறார்கள். நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அதுக்கான தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு தயார். நெருப்புல போட்டு எரித்தாலும் நான் அதை வந்து தாங்கிக் கொள்கிறேன். எந்த தியாகமும் நாட்டுக்காக செய்வதற்கு தயார்னு ரொம்ப உணர்ச்சிகரமா மோடி பேசியிருக்கிறார்.
நாம் எடுத்த ஒரு நடவடிக்கை மக்கள்கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தல, ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பலனை கொடுக்கல, மக்கள்கிட்ட ஒரு விதமான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை கூல் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரா, இல்ல நான் சரியா தான் செஞ்சிருக்கேன் அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற டோன்ல அதை சொல்றாருன்னு பார்க்கறதா? ஏன்னா அடுத்து அவர் பேசுகிற பேச்சுக்களை வைத்து பார்க்கும்போது அவர் நான் சரியாக தான் செஞ்சுருக்கேன், பொறுத்துக்கோங்க, 50 நாளில் உங்களுக்கு இதனுடைய இது தெரியும்னு அவருடைய ஸ்டாண்டில் அவர் ஸ்டிக்கான் தான் பண்ணுறாரு. அதனால் அதுதான் அப்படித்தான் அதை எடுத்துக்கிட முடியும். ரெண்டாவது, நாங்கள் ஏன் சிரமப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை மணி கேட்டார். நியாயமான கேள்வி தான். ஆனால் நாங்கள் ஏன் சிரமப்படணும்னு சொல்கிற அதே மக்கள் பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடாதவர்கள், நேர்மையான தலைவர்களை தொடர்ந்து தேர்ந்தெடுப்பவர்களாக, இதுவரை நடந்த ஊழல் ஆட்சியில் எந்த அளவுக்கு நாம் நம்மளுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கிறோம், இல்லை நாமளும் அந்த சிஸ்டத்துக்கு அடாப்ட் ஆகி, கரப்ட் சிஸ்டத்துக்கு அடாப்ட் ஆகி ஒவ்வொரு நிலையிலும் நம்மளுடைய கரப்ட் ஆக்டிவிட்டியும் நாம் செயல்படுத்திக்கிட்டே இருக்கோம். வாங்காம ஓட்டு போடுறதும் எதிர்ப்பு தான், நோட்டாவுக்கு போடுறதும் எதிர்ப்பு தான், அதுவும் எதிர்ப்பு தானே. எல்லா சதவீத மக்களும் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டதுனால தான் இந்த தலைவர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். வெறும் வாக்களிப்பது, 31% வாக்கு வாங்கிட்டு தானே பிஜேபி ஆட்சிக்கு. வெறும் வாக்களிப்பது மட்டும் நான் சொல்லலை. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போங்க, ஒரு சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு பாருங்கள். எல்லா விதமான சட்டத்திட்டங்களும் இருக்குது, ஆனால் சட்டத்திட்டங்களை மீறி தான் நடக்குது. ஒன்றும் வேண்டாம், இன்றைக்கு உள்ள உதாரணம், ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்டிவ் ஆக்ஷன் எடுக்கும் போதும் அந்த இடத்துல உள்ள லூப்போலை பயன்படுத்தி மக்கள் எவ்வாறு அந்த இடத்துல ஒரு ஊழலை நிகழ்த்துகிறார்கள்ங்கிறதுக்கு இந்த டிமானிட்டைசேஷன் ஆக்ட்லேயே பார்ப்போம். வங்கிகள்ல பணத்தை நீங்க சேஞ்ச் மாத்திக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா வங்கிகளுக்கு வெளியிலேயே ஒரு குரூப் நின்றுட்டு நீங்க 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 400 ரூபாய் சேஞ்ச் தரேன், 100 ரூபாய் எனக்குங்கிற மாதிரியான ஒரு கமிஷன் இது ஓடிட்டு. இதை எப்படி தடுத்து நிறுத்தும்? மக்களும் ஒத்துழைத்தால் தான் ஒரு இதை ரூட் அவுட் பண்ண முடியும். ஒரு வாதத்துக்கு மக்கள் ஒத்துழைக்கணும். நாட்டு நலனுக்காக எந்த முயற்சியை எடுத்தாலும் அரசாங்கம் மக்கள் ஒத்துழைக்கணுங்கிறதுல மாற்று கருத்துல ஒரு வாதத்துக்கு இதை ஏத்துக்கிட்டா. ப்ரொடக்டிவிட்டி, இந்த 5 நாட்கள்ல வேலைக்கு போகாம லீவ் போட்டுட்டு இல்ல எத்தனையோ சிரமங்கள்ல போய் மக்கள் கியூல நின்று அந்த பணத்தை மாற்றுவதற்காக ஏற்படுத்தி கொண்ட சிரமம், அதனால ஏற்பட்ட பொருளாதார இழப்பு, சிறு வணிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பொருளாதார இழப்பு 50% அளவுக்கு சிறு வணிகம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு யாரு அக்கௌண்டபிலிட்டி கொடுக்க போறாங்க? இந்த இழப்பை யாரு சரி கட்ட போறாங்க? மிகப்பெரிய ஒரு பொருளாதார தேக்க நிலை நாட்டில் ஏற்பட்டிருக்கு. மணி சொல்லும்போது நீங்க சொல்லும்போதும் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். பிஜேபி பார்ட்டிங்கிறது ட்ரேடர்ஸ்க்கானது. ட்ரேடர்ஸ் ஓட் பேஸ் ட்ரேடர்ஸ் முக்கியமாக உள்ள ஒரு பார்ட்டி. அது இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்குமா அப்படிங்கிற ஒரு பிஜேபிக்குள்ளேயே இதற்கான எதிர்ப்பு பெருசாக இருக்கலாம். ஏன்னா பேஸ் ட்ரேடர்ஸ்க்குள்ளது, பிஜேபியில் எத்தனை பேர் எவ்வளவு தூரம் பணம் வச்சிருக்கிறாங்கிறது. டீ கடைக்காரையும் பூ விற்கிறவங்களையும் நீங்க கோயம்பேடு சந்தையில காய்கறி விற்கிறவரையும் எல்லாருமே நம்ம பிஜேபின்னு வச்சு பேச வேண்டியது ஒரு பொது தளத்துல நான் சொல்றேன். இல்ல அவங்களை விட்டுலாம், பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க கிட்ட இருக்கிற கிரெடிட் கார்டு, ஆன்லைன் பேங்கிங், டெபிட் கார்டு, அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறவங்களை நம்ம பேசவே இல்லை. அதுக்கு வெளியில நம்ம தெருவில் மீன் விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க, காய்கறி கடை வச்சிருக்கிறவங்க, அயன் கடை வச்சிருக்கிறவங்கள தான் நம்ம ட்ரேடர்ஸ் நம்ம பேசுறோம், அந்த சிறு வணிகர்கள் நம்ம பேசுறோம். நான் அந்த தளத்துல கேள்வி கேட்கிறேன். நீங்க அந்த தளத்துல நின்று கேள்வி கேட்டாலும் என்னுடைய பதில் எல்லாரையும் கவர் பண்ணுவதாக தான் இருக்கும். ஏன்னா ட்ரேடர்ஸுங்கிறதுல நீங்க அயன் பண்றவங்க, காய்கறி விற்கிறவங்கள ஆரம்பிச்சு மேல்நிலையில் இருக்கிற மிட் லெவலில் இருக்கிற ட்ரேடர்ஸ் வரை நாம கணக்கில் வச்சுக்கணும். இந்த ட்ரேடர் பேஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு அரசியல் தலைவர் அடுத்து வர இருக்கிற தேர்தல்களில் அந்த ரிஸ்கை எடுத்து அவர்களுடைய ஓட்டுக்களை இழந்து போகிற அளவிற்கு, தோற்று போகிற அளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுப்பாரா அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து தான் பார்க்கணும். அப்போ இதுவரை ஆட்சியில் இருந்த அனைத்து கட்சிகளும், அனைத்து தலைவர்களும், வாஜ்பாய் ஆட்சி உட்பட இதுவரை இருந்த அனைத்து கட்சிகளும் என்ன மாதிரி ஓட் பேஸுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையில தான் நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னா எந்த வகையிலும் இதை ரூட் அவுட் பண்ண முடியாது. ஊழலையோ கரப்ஷனையோ முக்கியமான எதையும் ரூட் அவுட் பண்ண நிறைவு பகுதியில் இருக்கும். வாக்கு வங்கி அரசியல மையப்படுத்தி இந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அத்தனை ஆயிரம் கோடி மக்களுடைய கோபத்தை தாங்கிக்கிட்டு அதையெல்லாம் எதிர்கொண்டு ஒரு முக்கியமான முடிவை எடுக்க முடியுமா அப்படின்னு இல்ல அது சுருக்கமா சொன்னா அது அவர் தெரிஞ்சுதான் எடுத்திருக்காரு. அந்த வாக்கு வங்கியை தாண்டி இன்று அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வேற செக்ஷன்ஸ் அவங்க டார்கெட் பண்றாங்க. குறிப்பா இது என்னன்னா கேஷ்லெஸ் எக்கானமியை நோக்கி போவதற்கான ஒரு காரியம். அதுதான் அபாயகரமானது. இன்றைய கட்டத்தில் செய்ய முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலத்திலையும் கேஷ்லையும் கை வச்ச எந்த அரசாங்கமும் வெற்றி பெற்றதாகவும் அந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்ததாகவும் சரித்திரம் கிடையாது. கேஷ்லையோ லேண்ட்லையோ நீங்க கையை வச்சீங்கன்னா தோத்து போவீங்க. குறிப்பா உதாரணம் சிங்கூர் நந்திகிராமில் என்ன நடந்தது என்பது. எந்த ஒரு கட்சிக்கும் நீங்க தனி மெஜாரிட்டிக்கு கொடுக்க கூடாது நாடாளுமன்றத்தில் ஆளுவதற்கு, பார்லிமெண்ட்லன்றதுக்கு இந்த முடிவு ஒரு சரியான உதாரணம். 150 ஆண்டு பழமையான கிறிஸ்தவ விவகாரத்து சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இப்ப இருக்கிற நடைமுறை என்னன்னா, விவாகரத்து தொடர்பான வழக்கை தாக்கல் செய்யணும்னா அதற்கு முன்பு 2 ஆண்டுகள் அவங்க பிரிந்து இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அதை ஓராண்டு பிரிந்திருந்தா போதும்னு அந்த திருத்தம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யறாங்க. எப்படி பார்க்கலாம்?
இல்லை, இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷனில் வந்த ஒரு விஷயம். அது ஏற்கனவே வந்து 2001 அது வந்திருக்குது. இப்போ சமீபத்தை ரீசெண்ட்லி வந்து உச்சநீதிமன்றம் வந்து கிறிஸ்டியானிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து டைவர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் இஸ்லாமில் வேறு கதை, ஹிந்து மேரேஜ் ஆக்டில் வேறு, ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்டில் வேறு. என்னுடைய புரிதல் சரியாக இருக்கும் என்றால் இந்த இந்தியாவில் வந்து இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வந்து டைவர்ஸ் வாங்குறதுன்றது இட் இஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள்னு சொன்னேன். இதை சொன்னதே ஒரு கிறிஸ்டியன் தான் சொன்னேன். ஆகவே அதில் மாற்றங்கள் வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகவும் அதோட ஃபாலோ அப் ஆக்ஷனாகவும் தான் கவர்மெண்ட்ஸ் இதை எடுத்திருக்காங்க. பட் இது வந்து இது சம்மந்தமாக அவங்க வந்து கன்சர்ன்டு கம்யூனிட்டி லீடர்ஸோட பேசினாங்களா என்று தெரியல. இன்னொன்று, இந்த கூட்டத்தொடரில் அதை தாக்கல் பண்ண போகிறாங்கன்றாங்க. ஒரு தகவல் அந்த செய்தியில் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது கன்சல்டேட்டிவ் கமிட்டிஸில் பேசுவாங்க. நாடாளுமன்ற நிலைக்குழுக்களில் இது சம்மந்தமான விவாதங்கள் நடக்கும். எல்லா எம்பிஸோட கருத்தை கேட்பாங்க, அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் கேட்பாங்க, ப்ளஸ் வந்து கம்யூனிட்டி லீடர்ஸோட பேசுவாங்க. அதெல்லாம் அவங்க செஞ்சாங்களான்னு நமக்கு தெரியல. அதனால் வந்து இப்போ இஸ்லாமிய சட்டத்தில் வந்து தலாக்குக்கு எதிராக வரக்கூடிய நடவடிக்கை போல் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்டில் வந்து டிவோர்ஸில் வந்து அரசாங்கம் கொண்டு வர உத்தேசித்திருக்கக்கூடிய அந்த திருத்தங்கள் வந்து அந்த அளவுக்கு எதிர்ப்பை உருவாக்குமா நமக்கு தெரியல. ஏன்னா இது எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் நடக்குது. அந்த பிக்சர் கிளியர் ஆகலைன்னு எனக்கு தோணுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அதில் பெரிய எதிர்ப்புகள் வரும்னு தோணல. ஏன்னா 2 வருஷ செப்பரேஷனுங்கிறது ரொம்பவே பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். டிவோர்ஸ்னு போகணுங்கிற லெவல் வர போன ஒரு கப்பலுக்கு வந்து 2 வருஷ செப்பரேஷனுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபைலே பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர்ஸ் பூரா முடிச்சு வெளியில் வரும்போது 3.5-4 வருஷங்கள் ஆகிடுங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இதை வந்து அவங்க மேலே திணிக்கிற மாதிரி இருக்குது. 1 வருஷ செப்பரேஷனுங்கிறது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது பெரிய எதிர்ப்பு இருக்காது இன்றைய கால சூழலில். அதைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த உச்சநீதிமன்றத்தில் ஐ திங்க் ரஞ்சன் கோகோய், அவர் ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகோய் அதை தான் சொல்லியிருக்காரு. எல்லா மதங்களிலும் ஓராண்டு பிரிவு என்று இருக்கும்போது இங்கு மட்டுமே 2 ஆண்டுகள் இருக்கிறதுன்றார். அது மட்டும் இல்லை, அந்த பிரிவு மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய வேறு சப்செக்ஷன்ஸ் வந்து அது வந்து ஒருவர் வந்து குடும்பத்திற்கு வெளியே உறவு வைத்துக் கொள்கிற போன்ற விஷயங்களை வந்து அந்த ப்ரூஃப் பண்ண வேண்டிய அந்த பேர்டன் எல்லாமே வந்து பல பிரச்சனைகள் இதில் இருக்கின்றன. அதாவது வந்து உங்களுக்கு 150 ஆண்டு காலத்துக்கு முந்தைய, அதாவது நாடு அடிமைப்பட்டு கிடந்த பொழுது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம், அது இங்கிலாந்திலேயே மாற்றிட்டாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு வந்து உங்களுக்கு வந்து அந்த இஷ்யூ வந்து யாருமே கை வைக்காம தான் இருந்தாங்க. தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்திற்கு போன வழக்குகளின் காரணமாக வந்த தாக்கீது இது. ஆனால் இதை திரும்ப நான் சொல்கிறது, இது பார்லிமெண்ட்டில் வந்து என்ன அவங்க ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போச்சா, என்ன டெலிபரேஷன்ஸ் நடந்ததுன்றதை பற்றி நமக்கு தகவல் இல்லை எதுவுமே. பொதுவாக இந்த புது சிவில் சட்டம் தலாக் அப்படின்னு வருகிற போது, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் வருகிற போது, மதம் சார்ந்த ஒரு தனி மனிதருக்கு இருக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறதுல வந்து நீதிமன்றங்களோ அரசோ எந்த விதமான நடவடிக்கை எடுக்க வேண்டியதில்லை. பிரச்சனைன்னு வருகிற போது அவங்க வந்து நீதிமன்றங்களுக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. இதுல வந்து அவங்க வந்து ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் மாற்ற வேண்டியதில்லை, எல்லோருக்கும் பொதுவானதா ஒன்று மாற்ற வேண்டியதில்லை. பிரச்சனைன்னு வரக்கூடிய இந்த தனி மனிதர் ஏதாவதுன்னா அவங்க உச்சநீதிமன்றத்தை நாடி அவங்க வந்து நிவாரணம் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த மாதிரி இதை வந்து மதம் சார்ந்த நடவடிக்கை அப்படின்னு இதை விட்டுறதா, இல்ல அரசு வந்து இதுல மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் எடுக்கிறத நம்ம வந்து வரவேற்கலாம்? மதம் சார்ந்த நடவடிக்கைங்கிறது என்னது, எதை அந்த திருமணம்ங்கிறத பொறுத்த அளவில் மதம் சார்ந்த நடவடிக்கை என்னவா இருக்கும், என்ன மாதிரி திருமணம் செய்யணுங்கிறது மதம் தீர்மானம். ஒரு சடங்குகள் எப்படி இருக்கணும், சம்பிரதாயங்கள் என்ன, அது சார்ந்த சம்பிரதாயங்கள் என்ன, இந்த மாதிரி தான் மத ரீதியான திருமணங்கள் மீதான இது. அதோடு அது நின்று போகுது, மதத்தினுடைய ரோல் அதோடு நின்று போகுது. திருமணங்களில் பிரச்சனைன்னு வரும்போது அது வந்து லீகல் இதில் தான் நாம் போய் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா மதத்தில் கொடுத்தோன்னா நீ 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கணும்னு தான் மதம் சொல்லும். அந்த குடும்பம் என்கிற அமைப்பு, அந்த கணவன் மனைவிங்கிற அந்த மேரேஜுங்கிற இன்ஸ்டிடியூஷன், இதையெல்லாம் காப்பாற்றுவதற்கு தான் மதம் முயற்சி. அப்படி சொல்லும், மதம் சொல்லும். அப்படி பிரச்சனைன்னு வரக்கூடிய அந்த நபர் வந்து எனக்கு வந்து நீங்க சொல்றதுல உடன்பாடு இல்லைன்னு ஒருத்தர் அங்க டிஃபர் ஆகிறார்லே, அவர் மட்டும் நீதிமன்றத்திற்கு போனா போதுமானது, எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சட்டங்கிறது தேவையில்லைங்கிறதா இங்க மத தலைவர்களுடைய கருத்தா இருக்கு. பிரச்சனை வரும்போது கோர்ட்டுக்கு தானே போகணும், அந்த கோர்ட்டுக்கு போறதை தானே எதிர்க்கிறாங்க. இந்த இதில் பிரச்சனை வரும்னு எனக்கு தோணலை. இந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டிகிட்டேருந்து இந்த விஷயத்தில் பிரச்சனை வரும்னு தோணலை. ஆனால் அந்த ட்ரிபிள் தலாக் விஷயமாகட்டும் மற்றதாகட்டும், எப்படி ஒரு விவாகரத்து நடக்கணுங்கிறதுலையே பிரச்சனை மதம் வந்து தலையிடும் போது அந்த இடத்துல லீகல் கோர்ஸை தவிர வேறு இது கிடையாது. அந்த இடத்துல அதாவது இது உண்மைதான். அதாவது வந்து பெரிய அளவில் எதிர்ப்பு வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கம்யூனிட்டி லீடர்ஸை கன்சல்ட் பண்ணணும். அவங்க சொல்கிறது ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, அவங்களும் ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அதில் பிஷப் கவுன்சில்ஸ் இருக்குது, அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கின்றன. பட் இவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. இது 150-160 ஆண்டு கால சட்டம், பழமையான ஒரு சட்டம். அதை வந்து அந்த இஷ்யூ யாருமே தொடாம தான் இருந்தாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலில் இது நடந்துகிட்டு இருக்குது. பட் இந்த செஷன்ல அதை கொண்டு வர முடியுமான்னு தெரியல. முடிவு எடுத்திருக்கோம் இப்பதான் சொல்லியிருக்காங்க. என்ன விதமான எதிர்வினைகள், அதில் பார்லிமெண்ட் எவ்வளவு தூரம் ஃபங்க்ஷன் ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல. அரவக்குறிச்சி தஞ்சாவூர்ல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. தேர்தல் சமயம்
அதே மாதிரி 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் வந்து செல்லாது, புதிய நோட்டுகள் அப்படின்லாம் இருக்கிற போது கூட நிலைமையில எந்த விதமான மாற்றமும் இல்லை. இரு பெரிய கட்சிகள் அதிமுகவும் திமுகவும் ரொம்ப ரகசியமா பண விநியோகம் செய்யறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வந்து வச்சிருக்காரு. எப்படி பார்க்கலாம்? கரெக்ட் தான் அவர் சொல்கிறது, அதில் எந்த மாற்று கருத்து, இது தெரிஞ்ச விஷயம் தான், இதில் புதுசாக ஒன்றுமே இல்லை. இது இந்த தேர்தலை நீங்கள் அப்பயே நடத்திட்டு போயிருக்கலாம். இப்போ வந்து எந்த காரணத்திற்காக இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டன? சுதந்திர இந்தியாவின் வரலாறில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை எங்களால் தடுக்க முடியவில்லை என்று தேர்தல் ஆணையம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து ரத்தான தேர்தல்கள். இதற்கு முன்பு எத்தனையோ தேர்தல்கள் இந்தியாவில் ரத்தாகி இருக்கின்றன. எப்படின்னா வயலன்ஸ் நடக்கும், மிகப்பெரிய அளவில் வன்முறை கட்டவிழ்த்து விடப்படும், அதனால் எங்களால் தேர்தலை நடத்த முடியலன்னு தேர்தல் ஆணையம் வந்து ஒத்திப்படும். பணத்தை கட்டுப்படுத்த முடியலன்னு பண்ணது முதல் தடவை. நீங்கள் 6 மாதம் பொறுத்து நடத்தும் போது அதே வேட்பாளர்கள் தான் 2 கட்சிகளும் இருப்பார்கள் என்றால் இது எதுக்கு தேர்தல்? நீங்கள் அப்பயே நடத்திட்டு போயிருக்கலாமே. கேட்டால் எங்களுக்கு சட்டத்தில் இடம் இல்லைன்றாங்க. நீங்கள் வந்து தெளிவாக அவங்க 2 பேரும் டிஸ்குவாலிஃபை பண்ணணும். கோர்ட்டுக்கு போட்டும் மேட்டர். கோர்ட் வந்து அதில் சட்டப்படி இடம் இல்லைன்னா கோர்ட் எக்ஸ்போஸ் ஆக போகுது. எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த பழைய 2 வேட்பாளர்கள் தான் 2 பிரதான கட்சிகளும் தமிழகத்தில் நிறுத்தும் என்றால் இதை விட கேலி கூத்து வேற என்ன இருக்கிறது? இது எதுக்கு தேர்தல்? இன்னைக்கு வந்து 500,000 டிமானடைஸ் பண்ண பிறகு நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம்னா வந்து பரவாயில்ல, மோடி பண்ண காரியத்தில் ஒரு நல்ல காரியம், இந்த தேர்தலாக ஒழுங்காக நடக்கும்னு. அதை இப்போ இன்னும் சூப்பராக என்ன பண்ணுறாங்கன்னா இது 30ஆம் தேதி வரைக்கும் மாற்றிக்கலாம், இப்போ எடுத்துக்கோங்கன்றாங்க. இப்போ எதுக்கு இது? என்னத்துக்கு இந்த தேர்தல்? நடத்தவே வேண்டாமா இந்த தேர்தலை? அவர் சொல்வது உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது அவர் சொல்லும்போது சொன்னார், இந்த 30ஆம் தேதி வரை மாற்றிக்கலாம், அதனால கொடுக்கலாம். அது நடக்கத்தான் செய்யும். ஏன்னா 30ஆம் தேதி அடிப்படை, இந்த திட்டத்தோட அடிப்படை வந்து எல்லா பணத்தையும் அக்கௌண்ட்டுக்குள்ளே கொண்டு வராதும். அந்த ஒற்றை வரியில் அதை அடைக்கலாம். 30ஆம் தேதி வரை நீங்கள் கணக்கு கொடுக்கணும். அது நீங்கள் இன்னொருத்தருக்கு கைமாற்றி கொடுத்திருந்தாலும் சரி, தங்கமாக மாற்றி இருந்தாலும் சரி, என்னவாக மாற்றி இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடும். அதுதான் அதோட கணக்கு. அடுத்தாப்புல அது தங்கத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும், ரியல் எஸ்டேட்டுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும், எல்லா புள்ளிகளும் இணைக்கப்படும். அப்படித்தான் இதை செக் வைக்க முடியும். ஆனால் 30ஆம் தேதி வரை டைம் கொடுத்ததுனால இந்த 500ம் 1000ம் விநியோகிக்கப்படுகிறது ஒரு பக்கம் நாம புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனால் அதே சமயம் அந்த பணத்தை எல்லாம் ஒரு கணக்குக்கு கொண்டு வரணுங்கும் போது அந்த ஆக்டையும் எதிர்ப்போம். இந்த இரட்டை நிலை ஏதாவது ஒன்றில் நாம ஸ்டிக் ஆன் பண்ணணும். ஒன்று கருப்பு பணம் எல்லாம் கண்டெய்னராக நடமாடிக்கொண்டே இருக்கட்டும், குவியலாக குவித்து வைக்கப்படுவதாக இருக்கட்டும், தேர்தல் தொடர்ந்து நடக்கட்டும், அதே வேட்பாளர்கள் திரும்ப நிற்கட்டும்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இல்லைன்னா அதற்கு எதிரான ஒவ்வொரு நடவடிக்கையும் நாம ஆதரிக்கணும். இந்த 2 நிலைப்பாடு தான். குறைகள் இருக்கத்தான் செய்யும், எல்லா லூப்ஹோல்ஸும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த சாக்கடைக்குள்ளேருந்து தான் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நாம இதையும் எதிர்த்து பேசுவோம், அதையும் எதிர்த்து பேசுவோம்னா அது என்ன மாதிரியான நிலைங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ரெண்டாவது, இந்த 500, 1000 இந்த இதெல்லாம் வந்து அங்கே நடமாடுது அப்படிங்கிறது என்ன மாதிரியான பணப்புழக்கம் இருக்கு? கோர்ட்டுக்கு போகலான்னு சொல்றாரு. கோர்ட்டுக்கு போனால் என்ன நடக்கும்? சட்டப்படி இடம் இல்லை, தேர்தல் கமிஷன் கோர்ட்டுக்கு கைமாற்றி விட்டுருதுன்னு வைங்க. கோர்ட்டில் உடனே ஒரு ஸ்டே ஆர்டர் போடுவாங்க. தீர்ப்பு வந்து பல வருஷம் கழிச்சு வரும். இந்த வேட்பாளர்கள் நிற்பாங்க, ஜெயிப்பாங்க, திரும்ப அந்த வழக்கமான இது வந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இதற்கான சொல்யூஷன் எங்கே இருக்கு? இன்னொரு செய்தி இருக்கு. தேர்தல் வேலைகள் வந்து இந்த பணம் மாற்றுறதுனால எந்த விதமான மாற்றமும் இல்லை, கட்சிகளுடைய தேர்தல் வேலைகள் அப்படின்னு வருகிற போது எல்லா இடங்கள்லையும் மைக் செட் எடுக்கணுமா, இல்லை வேற சேர்ஸ் எடுக்கணுமா, இல்லை கூட்டங்கள் நடத்துவதற்கு தேவையானது எல்லா இடங்கள்லையுமே வந்து இவங்க வந்து நாங்கள் அப்புறம் தரோங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லிட்டு அந்த தேர்தல் வேலைகளை எந்த விதமான சுணக்கமும் இல்லாமல் இந்த கட்சிகள் வந்து நடத்துகிறாங்க. இந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடியவர், பணம் வந்து எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் பணம் புரளுதுன்னு குற்றச்சாட்டை வைக்கக்கூடியவர் வந்து மத்திய அமைச்சர். இப்போ பெரிய கட்சிகள் மேலே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படின்னா தேர்தல் ஆணையம் அதிகாரம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறதா? ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டை இவங்க எப்படி பார்க்குறாங்க, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை இது வந்து நம்ம ஏற்கனவே பொது தேர்தலின் பொழுதும் அதற்கு முன்பும் வந்து பலமுறை நாம் பேசிய விஷயம் தான். இது தேர்தல் ஆணையத்தோட ரோல்ன்றது பார்த்தீங்கன்னா, அவர் கோபால்சாமி ஓய்வு பெற்ற தேர்தல் ஆணையாளர் இங்கே உங்களுடைய அரங்கிலேயே பலமுறை சொல்லியிருக்கிறார். கருப்பு பணத்தை ஒழிப்பது என்பது வந்து தேர்தல் ஆணையம் மட்டுமே செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆண்டுதோறும் கருப்பு பணத்தை உற்பத்தி செய்துவிட்டு கடைசி 15 நாட்கள் 30 நாட்களில் தேர்தல் ஆணையம் அதை கட்டுப்படுத்துவது என்றால் கண்டிப்பாக முடியாது. அது அரசு செய்ய வேண்டிய வேலை. இப்போ பிரச்சனை என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இது ஒரு பிரத்யேகமான நிலைமை. நம்ம 500, 1000 மட்டும் பேசலை. நாளைக்கு 100 ரூபாய் நோட்டை அவங்க கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதே தேர்தல் 4 மாதங்கள் பொறுத்து வருகிறது என்றால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஒன்று புது 1000 ரூபாய் நோட்டை கொடுத்துருப்பாங்க, புது 500 ரூபாய் நோட்டை கொடுத்துருப்பாங்க. ஆகவே கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக மோடி அரசு இன்று எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை எதிர்ப்பது என்பதும், இந்த 500, 1000 ரூபாய் நோட்டுகளை பற்றி இதை பற்றி பேசுவது என்பதும் அதில் முரண்பாடு கிடையாது, அது இரட்டை நிலை கிடையாது. இந்த புரிதல் எங்கேருந்து வருதுன்னா, இந்த முதல்ல இந்த பணம் எங்கேருந்து வருது? ஏன் வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் இந்த கேலி கூத்து நடக்குது? ஏன் நம்மளால் 10 வருடங்களாக 2006லேருந்து 2003 சாத்தாங்குளத்தில் கொடுக்க ஆரம்பிச்சது, 2005 லட்டில் மூக்குத்தி வச்சு கொடுத்தது, 2006லேருந்து 11 வரைக்கும் திருமங்கலம் ஃபார்முலான்னு வந்தது, அதற்கு பிறகு 2011லேருந்து 16 வரைக்கும் 7 தேர்தல்களில் நடந்தது. புதுக்கோட்டையில் வந்து எங்களுக்கு காசு கொடுக்கலன்னு வாக்காளர்களே சாலை மறியல் செய்த அதி அற்புதமான ஜனநாயக காட்சிகள் எல்லாம் நாடு கண்டது. இன்னைக்கு வந்து இங்கே நிற்குது. ஆகவே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் பணப்பட்டுவாடா என்பதையும்
500,000 ரூபாய் டிமானிட்டைஸ் பண்ணதை எதிர்ப்பதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அங்கே பிரச்சனை வேற. ஆனால் இது ஏதாவது இவங்க செய்யலைன்னா இந்த தேர்தலை நடத்த வேண்டிய அவசியமே இல்லையே. எப்படி வந்து இப்போ கிரெடிட்ல சொல்லி அவங்க நடத்துறாங்க, நீங்கள் சொன்னீங்க அந்த மைக் கட்டுறவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து அதை செய்கிறாங்கன்னா அது அந்த எக்கானமி அது வேற மாதிரி ஓடும். வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு இந்த 500,000 தான் அவங்க கொடுப்பாங்க, ஏன்னா 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அப்படி இல்லைன்னா வேற காசை கொடுக்க போறாங்க அவங்க. இப்பயே வந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல இருக்க சில்லறை எல்லாம் கொடுத்து வாங்கியிருக்காங்கன்றாங்க. இப்படி வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது என்றால் அப்ப காசு கொடுக்காமல இருக்க போறாங்க. அப்ப 2000 ரூபாய் கொடுக்க போறாங்க. ஆக பிரச்சனை வந்து நோட்டுகள் அல்ல, அந்த கொடுக்கக்கூடிய குணமும் வாங்கக்கூடிய புத்தியும். ஆனா தேர்தல் ஆணையத்திற்கு இந்த அதிகாரம் இல்ல, அரசு தான் பண்ணணும்ன்றதா உங்களுடைய இல்ல சார். ஒரு விஷயம், இந்த முதல்ல இந்த பணம் எங்கிருந்து வருதுன்றதை பத்தி யாருமே பேசல. அதைத்தான் கோபால்சாமி போன்றவர்கள் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம். இந்த பணம் எங்கிருந்து வருதுன்றதை நம்ம பேசாம, இவ்வளவு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் தேர்தல்களில் இவ்வளவு தூரம் பணம் புரளுகிறது என்றால் அதில் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஹை டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட். நம்ம இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மீறி வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கிறது. அதில் வரக்கூடிய பிரச்சனை தான் இது. ஒரு பீகாரில் கொடுக்க முடியல, ஒரு யூபியில் கொடுக்க முடியல, ஒரு சத்தீஸ்கரில் கொடுக்க முடியல. அப்போ எந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ண போகிறோம்? ஏன்னா இது இந்திய ஜனநாயகத்திற்கே கேடாகும் சவாலாகவும் அமைந்து விட்டது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல்கள். இது மற்ற மாநிலம்லாம் இப்போ காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்ம வந்து அது அவங்களுக்கு உற்பத்தி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் நாம் ஒரு சிறந்த முன்மாதிரியான மாநிலம் என்று நாம் பெருமை கொள்ளலாம். மக்கள் என்ன சொல்லுங்க சார். இந்த இவர் சொன்னதில் ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இல்லை, ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஒரு கனெக்டிங் புள்ளி ஒன்று இருக்கத்தான் செய்யுது. என்னென்னா, கருப்பு பண ஒழிப்புங்கிறது டோட்டலாக ஃப்ளஷ் அவுட் பண்ணும்போது இட்ஸ் ஸ்ப்ரிங் கிளீனிங் மாதிரி. டோட்டலாக இப்போ ரொம்ப எளிதான முறையில் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பொங்கலுக்கு என்டையர் வீட்டை வந்து பழையதெல்லாம் கழிச்சிட்டு புதுசெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபுல்லாக வெள்ளை அடிச்சுட்டு திரும்ப எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கும்போது வீடு கிளீன். ஆனால் அடுத்த வருஷம் வந்து அதில் குப்பை சேராத அழுக்கு சேராதான் சேரும், ஆனால் குறைந்த அளவு சேரும். அது மிகப்பெரிய 70 ஆண்டு கால குப்பையவாக்கும் வெளியேற்றுவதற்கு இந்த ஒரு 30% கருப்பு பணம் கரன்சியாக இருப்பதை ஃப்ளஷ் அவுட் பண்ணும்போது அடுத்து இன்னும் 6 மாசத்துல கொடுப்பாங்களான்னா, கொடுக்கக்கூடிய அந்த கருப்பு பணம் ஜென்ரேட் ஆகக்கூடிய வழிகளில் இன்னும் நிறைய வழிகள் இருக்குது. பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ்லேருந்து நிறைய இருக்குது. அப்போ அது வழியாக ஜென்ரேட் ஆகும். ஆனால் எவ்வளவு தூரம் ஜென்ரேட் ஆகும், அதற்கான கால அளவு என்ன, எவ்வளவு தூரம் பண்ண முடியும், எல்லா மணியும் அக்கௌண்ட்டுக்கு வந்த பிறகு அதை திரும்ப கருப்பு பணமாக மாற்றுவதற்கு எடுக்கக்கூடிய டைம் என்ன, இதெல்லாம் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். 60 ஆண்டு கால ஊழல் பணத்தை வந்து ஒரே இதில் வந்து இது பண்ண முடியாது. ஒவ்வொரு புள்ளியாக ஒவ்வொரு கேட்டாக அடைச்சிக்கிட்டே வந்தால் தான் இதற்கான ஒரு தீர்வை நோக்கி நம்ம நகர முடியும். மக்கள் என்ன நினைப்பாங்க? நம்ம தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கு, பண விநியோகத்தினால இது வந்து நம்ம தொகுதிக்கான ஒரு இழுக்கு அப்படின்னு இதை வந்து பார்ப்பாங்களா? இந்த இழுக்கை ஏற்படுத்தின கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல மாற்ற நோக்கி அவங்க நகர்வாங்களா? அது நோட்டாவா இருக்கட்டும், இல்லை வேற கட்சியா இருக்கட்டும், இல்லை இதை வந்து தேர்தலுக்கு தேர்தல் இது வந்து சகஜமான ஒரு நிலை தான் அப்படின்னு ரொம்ப எளிதாக கடந்து போவாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இல்லை, இந்த நீங்கள் கேட்பது நல்ல கேள்வி. இந்த தேர்தல்கள் வந்து அங்கே ரத்து செய்யப்பட்ட பிறகு கரூரில் நினைக்கிறேன், அங்கே வந்து சில தன்னார்வ குழுக்கள், சில சிவில் சமூகத்தை சேர்ந்த சில பிரதிநிதிகள் நடத்திய சில கூட்டங்கள்லாம் நடந்ததாக நான் கேள்விப்பட்டேன். அவர்கள் வந்து நம்முடைய தொகுதிக்கு இவ்வளவு அவப்பெயர் வந்திருக்கிறது, நம்ம ஏதாவது செய்யணும்லாம் அங்கே வந்து கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க, அவங்க பேசியிருக்காங்க. பட் பெரிய அளவில் வந்து அவர்களால் வந்து ஒரு சக்தியாக ஒன்று திரள முடியவில்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து பிரதான கட்சிகள் வந்து அதை வளர்த்தெடுக்கக்கூடிய அளவில் இல்லை. சரி, இந்த இடத்துல தான் வந்து மக்கள் நல கூட்டணி வந்து அவங்க தோத்து போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அங்கே ஒரு வாய்ஸாக போய் நின்று இருந்திருக்கும். ஜெயிக்கிறோம் தோக்குறன்றது பிரச்சனை கிடையாது, நீங்கள் போராடினீர்களா இல்லையான்றதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? அவங்க வந்து 2 பேரும் வேணாம், ஏன்னா 2 பேருமே வந்து எங்கள் தொகுதிக்கு வந்து இழுக்க தேடி கொடுத்துட்டாங்க. அகில இந்திய அளவிலையும் சர்வதேச அளவிலையும் எங்களுக்கு ஒரு அவமானத்தை தேடி கொடுத்த இந்த 2 வேட்பாளர்கள், எங்களுக்கு நாங்கள் யாருக்காவது ஓட்டு போனோம், ஏன் ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவா மக்கள் நல கூட்டணி அன்று வந்தது. அவங்க தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க அது வேற இல்ல. அவங்களே என்ன இன்னொரு வாதம் வைக்கிறாங்கன்னா, நீங்க இப்ப எப்படி இருந்தாலும் வந்து வெற்றி பெறுவதற்கான வாக்குகளை கொடுக்க போறது இல்லைங்கிற போது, மக்கள் நல கூட்டணி ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துற போது கொடுக்க போறது இல்லைங்கிற போது நோட்டாவுக்கு வந்து நீங்க வந்து வாக்களிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நோட்டாவுக்கு வாக்களிச்சு புரிய வைங்க அந்த கட்சிகளுக்கு அப்படிங்கிறாங்க. அது ஆரோக்கியமான வாதமா இருக்கு. அதை அவர்கள் சொல்லக்கூடாது. இந்த சமூக அமைப்பை ஏற்றுக்கொள்ளாத, தேர்தல் அமைப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சொல்லலாம். இந்த தேர்தல் அமைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் 2 லெஃப்ட் பார்ட்டிஸும் மதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளும். இவர்கள் வந்து மக்களை நீங்க நோட்டாக்கு போடுனா, அப்போ பொது தேர்தலில் நீங்க எதுக்கு நிக்கிறீங்க? பொது தேர்தலில் மக்கள் நோட்டாக்கு போடலான்னு இவங்க போயிடலாமே. அதைத்தான் சொல்கிறேன், நீங்கள் தோக்குறீங்க ஜெயிக்கிறீங்கன்றது வேற. சார், இந்த 2 தொகுதிகளிலும் நிலைமை ரொம்ப மோசமானது. மற்ற திருப்பரங்குன்றத்தை கூட விட்டுலாம். ஏன்னா வந்து காசு கொடுத்தா அதை எங்களால் கட்டுப்படுத்த முடியலன்னு தேர்தல் ஆணையமே ரத்து செய்து. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு சுய மரியாதை உள்ள ஒரு மனிதனுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்லுகிறீர்கள்? நான் ஒரு பேட்டியில் அவர் கேட்ட இதே போல ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் திருமாவை கேட்டேன் நான். சார், நீங்க புறக்கணிக்கிறீங்க, மக்களும் தேர்தலை புறக்கணிக்கணும் நீங்க கோரிக்கை வைப்பீங்களா? நோனா, அதை நாங்க செய்ய முடியாது, ஏன்னா அது வந்து சட்டவிரோதமான காரியம்ன்றார். அரசியல் கட்சி என்றால் அப்ப நீங்க போராடணும். நீங்க வந்து மக்களுக்காக நீங்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க நீங்க சொல்லணும். நீங்க அதையும் செய்ய மாட்டீங்க. நோட்டாக்கு போடுன்னு சொல்றதுக்கு நீங்கள் எதற்கு?
அதான் இரண்டு விதமானது. ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி பற்றி நான் இதே ப்ரோக்ராமில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒரு அரசியல் கட்சின்னு இருந்தால் அது தேர்தலில் போட்டியிடணுங்கிறது தான் அதனுடைய அடிப்படை. அதனுடைய அரசியல் கட்சியினுடைய ஜனநாயக இதில் வந்து அடிப்படையான காரியம் வந்து தேர்தலை எதிர்கொள்வது. அதிலிருந்து விலகி இருந்துக்கிட்டு நான் அதுவும் முக்கியமான இந்த தொகுதிகளில் நடக்கிற தேர்தல் வந்து ஒரு குறிப்பிட்ட மெசேஜை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது யார் மூலமாக போய் சேரும்? இரண்டு பிரதான கட்சிகளை தாண்டி பிற கட்சிகள் வந்து அதை எவ்வளவு தூரம் தேர்தலில் போட்டியிட்டு மிக வீரியமாக அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. என்ன பிரச்சனை அந்த தொகுதிகளில், எதனால தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது, திரும்ப அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, அதில் இருக்கிற அனௌன்ஸ் பண்ணதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, வேட்பாளர்கள் குறித்த பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் யார் மக்கள்கிட்ட போய் சேர்ப்பது? அப்போ அந்த இடத்துல நீங்க கரப்ஷன் ஊழல்ங்கிறதுக்கெல்லாம் எதிராக வெறுமனே பேச்சு மாத்திரம் பேசிட்டு செயல் என்று வருகிற போது எந்த விதமான செயலுக்கும் ஆட்படாத கட்சிகளாக இருந்துகிட்டு நீங்க இன்னொரு பக்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது அதை குறை மாத்திரம் சொல்வதுங்கிறது தான் இரட்டை நிலை. ரெண்டாவது, இதுல இன்னொரு விஷயமும் பார்க்கணும். கட்சிகளுக்கான நிதி குறித்த ஆடிட்டிங், அவர்கள் சமர்ப்பிக்கிற கணக்குகள், இது குறித்தெல்லாம் எந்த விதமான ஒரு ரெகுலேஷனும் இன்னும் வரல. பிஜேபி அரசாங்கம் அதையும் சேர்த்து தான், அதுலேயும் பிஜேபிக்குள்ளார்ந்தே எதிர்ப்புகள் மிகப்பெரிய அளவில் வரும். எல்லா கட்சிகளும் தங்களுடைய நிதி சார்ந்த இதில் வந்து உண்மையான கணக்குகளை கொடுக்கறதாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அதுக்கும் செக் வைக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஓரளவு எதிர்கொள்ள முடியும். தேர்தல் முறைகேடுகளை தடுக்கணும்னா வெளி மாவட்ட அதிகாரிகளை போட்டு இந்த தொகுதியில் தேர்தல் நடத்தணும்னு ஸ்டாலின் சொல்றார். இதுல வந்து திருப்பரங்குன்றத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, வெளி மாவட்ட அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆனா இங்க தஞ்சாவூர் அரவக்குறிச்சியில வந்து அந்த மாவட்டங்களை சேர்ந்த அரசு அதிகாரிகள், அலுவலர்கள், காவல்துறை பணியாளர்கள் இருக்கிறாங்க, தேர்தல் நியாயமாக நடைபெறாதுங்கிறார். வெளி மாவட்ட அதிகாரிகளை போறதுனால தேர்தல் நியாயமா நடக்கும் ஓரளவுக்காவது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல அது வந்து எந்த விதமான பயனையும் தராதுன்னு எடுத்துக்கலாம்? இல்லை, ஸ்டாலின் அவர்கள் சொல்வது சரியான கருத்து தான். அதில் அவர் சொல்றதுல தப்பு இல்லை நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்வது போல வந்து வெளி மாவட்டத்திலேருந்து வரதால எந்த அளவுக்கு வரும், வெளி மாநிலத்தில் வந்தால் பரவாயில்ல, வெளி மாவட்டத்திலேருந்து வருதுன்னா ஐ திங்க் ஓரளவுக்கு வந்து அது பலன் அளிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து அந்த பிரச்சனை இல்லை, இந்த ரெண்டு தொகுதிகளிலும் அந்த பிரச்சனை இருக்குன்னு பொழுது அவர் எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்பது வந்து நியாயமானது தான். ஆனால் எப்படி போனாலும் உங்களுக்கு வந்து வெளி மாவட்டமோ வெளி மாநிலமோ இடைத்தேர்தல்கள் என்பது கடந்த 13 ஆண்டுகளுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வெளி மாவட்டத்துக்கும் வெளி மாநிலத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வெளி மாவட்டம் வந்து லாயல்ட்டியை காமிக்க மாட்டாங்க, அந்த உணர்வை காமிக்க மாட்டாங்கன்னு இதை எப்படி நம்புறாருன்னு. சில இடங்களில் சில அதிகாரிகள் அப்படி, நீங்க சொல்றது கரெக்ட், சில இடங்களில் சில அதிகாரிகள் வேண்டுமானால் அப்படி இப்படி இருக்கலாம். ஆனால் பெரிய டிஃபரன்ஸ் வருமானா வந்து கஷ்டம் தான் அது. ஏன்னா ஒரு இடைத்தேர்தல் என்பதே வந்து அந்த மாநில அரசு பதவியில் இருக்கும் பொழுது, ஆளும் கட்சி பதவியில் இருக்கும்போது நடக்கும் பொழுது கடந்த 13 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எப்படி நடந்ததோ அப்படிதான் இந்த இடைத்தேர்தல் நடக்க போகுது. இதுல வந்து அடிஷ்னலா வந்து பணபலமும் நமக்கு சேர்ந்துடுச்சு. அவர் கேட்கிற அந்த கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை தான். ஆனா அதால் அவர் நினைக்கக்கூடிய பலன் வருமா என்றால் அது சந்தேகத்திற்குரியது. வெளி மாவட்ட அதிகாரிகளை போறதுனால பயன் கிடைக்கும்? சுத்தமா பயன் இருக்காது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி வெளி மாவட்டத்திற்கும் வெளி மாநில அதிகாரிகளுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கான இருக்குது. ஆனால் அது பலனளிக்குமானாலும் அளிக்காது. எந்த வெளி மாநிலத்திலிருந்து அந்த அதிகாரிகள் வருகிறார்கள், அங்கு ஆட்சியில் இருக்கிற கட்சி எதுன்னு அந்த மாதிரி ட்ரெயில் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அரசியல்ங்கிறது நாம பார்வைக்கு தெரிகிறதை விட பின்னால இருக்கிற அரசியல் வந்து மிகப்பெரியது. அது எவ்வளவு தூரம் அதனுடைய கரங்களை நீட்டி தன்னுடைய கரப்ட் ஆக்டிவிட்டிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிறது நம்மளுடைய கற்பனைக்கும் எட்டாதது. அப்போ வெளி மாவட்டமோ வெளி மாநிலமோ இதை எந்த வகையிலும் சரிப்படுத்தாது. சிஸ்டத்தோடு சேர்ந்தவர்கள் தான் அதிகாரிகள். வெளி மாநில அதிகாரிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல ரெண்டு சொல்றாங்க, மத்திய அரசு ஊழியர்கள்னு ஒண்ணுமே கிடையாது, அவங்க ஏதாவது ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான், அதனால மத்திய அரசு ஊழியர்கள் நீங்க சொல்லாதீங்கன்னு இங்க வரும்போதெல்லாம் சொன்னாங்க. இன்னொன்று, வெளி மாநில அதிகாரிகள் வருகிற போது லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மக்களோட சேர்ந்து, அலுவலர்களோடு சேர்ந்து, கீழ்நிலை அலுவலர்களோடு சேர்ந்து அவங்க வேலை செய்யணும், அதெல்லாம் ரொம்ப பிரச்சனைன்னு இல்லை. அவங்களுக்கு எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாதுங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்து இந்த தேர்தல் அவங்களால நடத்த முடியுங்கிற ஒரு வாதம். இல்லை சார், இப்போ வெளிமாநில அதிகாரிகள் வந்து பொது தேர்தலில் கண்டிப்பாக அவர்களால் நிறைய பலன் ஏற்பட்டிருக்கிறது, அது உண்மை. ஏன்னா ஒட்டுமொத்த எலெக்ஷன் ப்ராசஸுமே வந்து எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோல்லையும் வெளி மாநில அதிகாரிகளை கொண்டு இருக்கும்பொழுது அதில் வந்து டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து அதில் பலன் இருக்கிறது. அதாவது பார்வையாளர்களாக போவது, அவங்க நினைச்ச நிறைய காரியங்களை செய்யலாம். ஆனால் இடைத்தேர்தலில் சிக்கல், நீங்கள் வெளி மாவட்டமோ வெளி மாநிலமோ ஒன்னும் பண்ண போறது. ஒரு வெளி மாநிலத்திலிருந்து அவ்வளவு அதிகாரிகளை இங்க மாத்த முடியுமா? தேவையான அவ்வளவு அதிகாரிகள், ஆயிரக்கணக்கான அதிகாரிகள், பணியாளர்களை வெளி மாநிலத்திலிருந்து இங்க மாத்துறதுங்கிறது நடைமுறை. இந்த ரெண்டு இடைத்தேர்தலை வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு இடைத்தேர்தல்களை அவர் ஸ்டாலின் கேட்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் கேட்கிறார். அவர் வெளி மாவட்டத்திலிருந்து வந்தா சுத்தமா எதுவும் நடக்க போறது கிடையாது. பட் அந்த கோரிக்கை நியாயமானது. கடந்த காலங்களில் வெளி மாநிலத்தையும் வச்சிருக்காங்க. வெளி மாநிலத்திலிருந்து வந்தாலும் ஒன்னும் ஆக போறது இல்லை. ஏன்னா நீங்க எங்க பேசுனீங்கனாலும் எங்க பாயில் டவுன் ஆகுதுன்னா, பணப்புழக்கம் என்பது மிக அதிக அளவில் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு காசு விளையாடும் போது மாவட்ட நிர்வாகம் வந்து, இப்போ நீங்க ஒரு எஸ்பியை மாத்தலாம் சார், ஒரு டிஎஸ்பியை மாத்தலாம், அது கீழே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர்ஸ்ல இருந்து கடைநிலை காவலர்கள் வரையில் அவர்கள் வந்து ஆளும் கட்சி இவர்கள் தான். நாளைக்கு இந்த தேர்தல் முடிவு எப்படி போனாலும் வந்து அவங்க வந்து இன்னும் 4.5 வருஷத்துக்கு அவங்களுக்கு தான் சல்யூட் அடிக்கணும். அப்போ அவங்க என்ன விதமான உத்தரவுகளை மேற்கோள் காட்டுவார்கள்? அப்போ வந்து வெளியில் மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அதிகாரிகளுக்கும் இந்த டைனமிக்ஸ் புரியும்.
அவங்க அதனால அது பெருசா ஒன்றும் சாதிக்க போறதில்ல. எங்க பேசுனீங்கனாலும் இந்த பணத்தை கட்டுப்படுத்தாத வரையில், மணி பவரை வந்து நீங்க எலெக்ஷன்ஸ்ல கட்டுப்படுத்தாத வரையில், வெளி மாநிலத்தில் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்தீங்கன்னா கூட எதுவும் நடக்க போறது கிடையாது. முதலமைச்சர் ஜெயலலிதா அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள் இந்த 4 தொகுதி தேர்தல் தொடர்பாக வெற்றியை வந்து பரிசீலிக்கணுங்கிற மாதிரி எப்படி பார்க்குறீங்க இந்த அறிக்கை? எப்படி பார்க்குறதுங்கிறதுல பெரிய குழப்பம் இருக்கிறது. ஏன்னா அவர் பூரணமாக குணமாகி விட்டாரா அப்படிங்கிறது கேள்வி. பூரணமாக குணமாகி விட்ட ஒரு அப்சர்வேஷனில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நேற்று பிரதாப் சி ரெட்டி சொல்கிறார். அப்போ அவர் என்ன ஒரு அறிக்கை கொடுப்பாரா, இல்லை வந்து பேசுவாரா, மக்கள் முன்னால் பேசுவாரா, இல்லை அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் இது மெசேஜ் கொடுத்த மாதிரி எதுவும் கொடுப்பாரா, அதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எந்த அளவுக்கு குணமடைந்திருக்கிறாருங்கிறது தெரியணும். இந்த தேர்தலை பொறுத்தளவில் காடஸுக்கு அவர் ஒரு மெசேஜ் கொடுத்ததாக நாம் இதை புரிஞ்சுக்கலாம். ஆனால் பொதுமக்களாக இருக்கிற கேள்விகள் இதெல்லாம் தான். உற்சாகம் தரும் தொண்டர்களுக்கு அப்படின்னு பார்க்கலாமா? அது இல்லாட்டி கூட உற்சாகமாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இப்போ முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் டிமானிட்டைசேஷனில் வந்து கேரள முதலமைச்சர், நம்முடைய மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி போன்றவர்கள் எல்லாம் வந்து கடுமையான அறிக்கைகளை வெளியிட்டார்கள். அது போன்று மக்களை பெரிய அளவில் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பாதித்த அந்த போன்ற விஷயங்களில் எந்த அறிக்கையும் கொடுக்காமல் தேர்தல்களுக்காக வாக்குகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்பது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகும். இன்னும் என்றால் வரும் நாட்களில் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து இந்த அறிக்கையின் நம்பகத்தன்மை பற்றிய கண்டிப்பாக அவர்கள் கேள்விகளை எழுப்புவார்கள். இல்லை, மம்தாலாம் வந்து கருப்பு பணத்தை பற்றி பேசுறதுக்கு இது உண்டான அதுதான். இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா, யாரெல்லாம் எதிர்குரல்கள் எடுக்கிறார்களோ அவர்கள் பின்னாலெல்லாம் ஊழல் பற்றின பெரிய லிஸ்ட் அனுமார்வால் மாதிரி இருக்கு. சாரதா ஸ்கேம் ஒன்று போதும், நாரதா ஸ்கேம் ஒன்று போதும் மம்தாவை பற்றி கூண்டில நிறுத்தி கேள்வி கேட்பதற்கு, அடுத்து முதல்வராக ஆக விடாமல் செய்வதற்கு. இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு நீங்க கேள்வி கேட்கிற தகுதியை இழந்து நிற்கும் போது கேள்வி கேட்கக்கூடிய தகுதி உள்ள ஒரு தலைவரை உருவாக்கிட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். அவங்க தவறு பண்ணும்போது அவங்க மேல எடுக்கக்கூடிய நடவடிக்கையை நம்ம தனியா பிரிச்சு பார்க்கணும். அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கையில அவங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா அதை பத்தின விமர்சனங்களை நடவடிக்கை எடுப்பதுங்கிறது எத்தனை வருஷத்துல, என்னுடைய ஜெனரேஷன் முடிஞ்சு, என்னுடைய குழந்தைகள் ஜெனரேஷன் முடிஞ்சு, இன்னும் ஒரு 2-3 ஜெனரேஷன் கழிச்சு நாம நடவடிக்கை எடுக்கும்போது மம்தா இருப்பாராங்கிறதே பெரிய கேள்வி. இன்னும் நிறைய நாட்கள் இதை பத்தி பேச வேண்டியதா இருக்கும். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.